பவி இன்டகிரேட் ஃபார்ம் கிடையாது என்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது 3 சோஜத் குட்டிகளுங்க. அது இல்லாத 2 தலச்சேரி போயர் கிராஸில் 2 குட்டிங்க. மொத்தம் வந்து 5 சேல்ஸுக்கு இருக்குது. 5ல் பார்த்தீங்கன்னா 3 குட்டிகள் கெடா குட்டிகளுங்க, 2 குட்டி பெண் குட்டிகள் இருக்குது. இது வந்து தலச்சேரி போயர் கிராஸுங்க. இந்த குட்டியுமே அந்த வெள்ளை சிறுசுமே. அப்புறம் 3 பார்த்தீங்கன்னா பியூர் சோஜத்தில் இருக்குது. அது அனைத்துமே பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்த ஃபார்மில் இருந்த 3 சோஜத்தை இதை 2 சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அனைத்துமே நல்லா தரமாக இருக்குங்க. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எல்லாம் 20, 19 அந்த 20க்கு மேலே இல்லைங்க. எல்லாமே 20க்குள்ளே தான் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் 20, அப்புறம்லாம் 20க்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே பரவாயில்ல ஆக்டிவாக இருக்குது. நல்ல பியூரிட்டியோடு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்து லென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக இருக்குது. கெடா குட்டியில் மொட்டை குட்டி 1 இருக்குங்க. அப்புறம் மீதி 2 வந்து கொம்பு குட்டிங்க. இன்றைக்கி வந்தால் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கொம்பு குட்டிங்க. அந்த ஒன்றே ஒன்று மட்டும் மொட்டையில் இருக்குது. அனைத்துமே நல்லா தெளிவான ப்ரீடுங்க. இதில் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லைங்க. எல்லாமே தெளிவாக பார்த்துக்கலாம். எதுலேயும் வால் சுழி இல்லை. அனைத்தோட தாயும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 50, 60 கிலோ சைஸ்க்கு மேலே இருக்கிற தாயும்பட குட்டி தாங்க. இது அனைத்தும் நாம் கொடுத்த குட்டிங்கிறதுனால அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. குட்டிகள்லாம் வந்து தெளிவாக இருக்குங்க. இது ஒரு பெண் குட்டி, இன்னொன்று வந்து கழுத்து நீளமான 2 பெண் குட்டிகள் இருக்குது. மீதி 3 வந்து கெடா குட்டிகளுங்க. இது வந்து ஒரு 18 கிலோ சைஸுங்க. இன்னொன்று 19 கிலோ சைஸ் இருக்குது. இன்னொன்று வந்து 20 கிலோ சைஸில் மொத்தம் 3 இருக்குங்க. ஆவரேஜாக பார்த்தா 91 கிலோ இருக்குதுங்க. 91.25 இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேங்க. விருப்பம் நண்பர்கள் வந்து இதை புக் பண்ணிக்கலாம். ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா சோஜத் குட்டிகள் கொஞ்சம் ரேட் அதிகமாகாமல் தலச்சேரி பாய் குட்டிகள் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாகவும் தான் போட்டிருக்கேங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணி ப்ரைஸ் பற்றி கேட்டுக்கலாங்க. இது அனைத்து இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பலங்கிற ஊரில் இருக்குதுங்க. மேலும் வந்து ஏதாவது டீட்டெயில் வேணால் இன்றைக்கி கூப்பிட்டு கேட்டுக்கலாங்க. இப்போ எடுத்த அந்த குட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து வால் சுழி இல்லை, தலை சுற்றுற மாதிரி கம்ப்ளைண்ட்டெல்லாம் எதுவும் இல்லைங்க. தீனியெல்லாம் நல்லா எடுத்துக்கிச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குதுங்க. இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியான குட்டிங்க. ஒரு ஃபீமேல் 2 மேல் சோஜத் குட்டி வந்து 2 ரொம்ப டாப் கிளாஸுங்க. போயர் தலச்சேரி கிராஸ் வந்து கொஞ்சம் சன்னமாக இருக்குதுங்க. சன்னமாக இருக்குன்னா ப்ரீடு அந்த ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. நிறைய நண்பர்களோட டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா எது நல்லா இருக்குதுன்னு கேட்குறீங்க. நல்லா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தலச்சேரி போயர் கிராஸ் வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு ப்ரீட் அப்படின்னு கேட்டால் அது சோஜத் தானுங்க. பாருங்கள் நெட்டோட்டம் நல்லா இருக்குது, பார்க்குறக்கு லுக்காக இருக்குங்க. உங்களுக்கு தலச்சேரி போயர் கிராஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு கொஞ்சம் சைஸ் இருக்க தெரியும், ஆனால் வெயிட் நல்லா வருங்க. அதுதான் வந்து 2க்குள்ள வேறுபாடுன்னு வைங்களேன். இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா சோஜத்துங்க. இது பார்த்தீங்கன்னா தலச்சேரி மிக்சிங் வருதுங்க. தலச்சேரி போயர் மிக்சிங் வரது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி வருது, கொஞ்சம் கலர் பிரைட் வராதுங்க.